வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு இந்தியா டைரக்ட்ல வந்து யூடியூப்ல வந்து செக்டோரியல் அனாலிசிஸ் பண்றேன். க்ளோஸ் டு அபவுட் 20 சார்ட்ஸ்னு வச்சுங்களேன். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே வருது. எல்லா செக்டோரியல் அனாலிசிஸும் நம்ம இது பண்றோம். நான் மோஸ்டா வந்து டே சார்ட்ஸ் வச்சு நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். எங்கெல்லாம் வீக்லி சார்ட்ஸ் தேவை இருக்கோ அந்த இடத்துலலாம் நான் வீக்லி சார்ட்ஸும் நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். நான் டைரக்ஷன்ஸ் கொடுக்குறேன் அண்ட் அந்த செக்டாரில் இருக்கிற என்ன ஸ்டாக்ன்றது நீங்களே ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ப்ராபப்ளி அடுத்த வாரம் இட்ஸ் கோயிங் டு பி அ மேஜர் ஈவெண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஏற்கனவே வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் யூகே இந்தியா வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு. இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் மெசேஜ் டு வெஸ்டர்ன் வேர்ல்டு. யூரோப்க்கு வந்து தே ஹவ் சென்ட் அ வெரி ஸ்ட்ராங் மெசேஜ். யூரோப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்தியாவில் இருக்கிற நயாரா கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக வந்து சாங்ஷன் போட்டிருக்காங்க ஃபார் இம்போர்ட்டிங் ரஷ்யன் ஆயில். ஒன்று. இன்னைக்கு காலையில் வந்து இன்னொன்று ஒரு சாங்ஷன் போட்டிருக்காங்க. யூஏஇ பேஸ்ட் இந்தியன் கம்பெனி, அதாவது இந்தியன் கம்பெனி ரிஜிஸ்டர்ட் இன் யூஏஇ, ஒரு ஷிப்பிங் கம்பெனிக்கு ஆயிலெலாம் எடுத்துகிட்டு வர அந்த கம்பெனிக்கு வந்து தே ஹவ் சாங்ஷன்ட் இட். இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து தே ஹவ் சென்ட் ஆயில் ரேதர் தென் டு யூரோப். ரஷ்யாவில் வந்து நம்ம ஆயிலை வாங்கி இங்கே ரிஃபைன் பண்ணி அது டீசலாக மாற்றி நம்ம வந்து யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ யூரோப் கம்பில் நம்ம வந்து ஆஃப்ரிக்காவுக்கு அனுப்பி இருக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் சிக்னல் விச் இந்தியா ஹஸ் சென்ட் இட், வெரி ஸ்ட்ராங் சிக்னல். அண்ட் யூரோப் கூட வந்து லடாய் ஆக போதான்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். இதுக்கு நடுப்புற ட்ரம்ப் வந்து 1ஆம் தேதிக்குள்ளே இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து இப்போ ஹிண்ட் கொடுத்துருக்கு. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் எப்பயுமே வந்து ஹிண்ட் அந்த சைட்லேருந்து வரும், இந்த சைட்லேருந்து வராது. அண்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் பியூஷ் கோயல் வந்து சொல்லியிருக்கிறாரு தட் பாசிபிலிட்டி ஆஃப் ட்ரேட் டீல் வித் யூஎஸ் பிஃபோர் ஃபர்ஸ்ட் வந்து பாசிபிள் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்றது. ஞாபகம் வச்சுங்க, ஜூலை 31 வந்து நம்மளோட ஜூலை மந்த்துக்கான எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஸோ டோட்டலி வந்து மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வைல்டு மூவ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 1ஆம் தேதின்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் யூஎஸோட 1ஆம் தேதின்னு சொன்னால் ஃப்ரைடே ஈவினிங்காக இருக்கும். நம்ம விளாட முடியாது, மண்டே தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தந்தாப்பில் நீங்கள் வந்து பொசிஷன்ஸ் எடுக்கிறது வந்து பெட்டராக இருக்கும். வாங்க, வித்தவுட் வேஸ்டிங் மச் டைம் வில் கெட் இன் டு தி சார்ட்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டியோட டே சார்ட். இன்ஃபேக்ட் நான் இந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். சார்ட்டோட பேர் வந்து நான் எழுதி வச்சுருக்கிறேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து இப்போ இந்த சார்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ரேலி அண்ட் நல்ல டவுன் சைட். டவ் தியரி பிரகாரம் இட் இஸ் மேக்கிங் லோவர் லோ தான். ப்ரீவியஸ் ஹை வந்து எந்த இடத்துலையுமே வந்து க்ராஸ் பண்ணல. ஸோ மோர் ஆஃப் எ டவுன் ட்ரெண்ட் ஆன் ஏ டெய்லி சார்ட். ஸோ டெய்லி சார்ட்டில் வந்து ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆன் ஏ டவுன் ட்ரெண்ட். ரொம்ப கிளியர் கட். பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, ஏற்கனவே வந்து ஒரு லெவலை வந்து உடச்சிடுச்சு. 24,850 860 அந்த ஜோன் வந்து மோர் ஆஃப் ஏ ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. அந்த லெவலை வந்து உடச்சி கீழே வந்திருக்கு. ஸோ இது வந்து ரெண்டாவது ரெயின். இதை தான் வந்து நான் முதல் சொல்லிகிட்டு இருந்தேன். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 25,200 250 அந்த ஜோன் வந்து இட் வாஸ் எ மேஜர் சப்போர்ட் இருந்துச்சு. அந்த சப்போர்ட் லெவலில் வந்து உடச்சிருக்கு. ஸோ தேர்ஸ்டே அன்னைக்கே உடச்சிச்சு அண்ட் நேற்று வந்து கம்ஃபர்ட் ஜோனில் வந்து கீழே வந்திருக்கு. அண்ட் இட் ப்ரோக் பிலோ 25,000. நெக்ஸ்ட் மேஜர் சப்போர்ட் நம்ம எடுத்திங்கன்னா 24,800 1. ரெண்டாவது ஃபைனல் லெவல், அதாவது இந்த லெவலை உடச்சிச்சின்னா இட்ஸ் அ ஃப்ரீ ஃபால்ன்றதை நம்ம எடுத்துக்கிறது வந்து 24,600. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு செகண்ட் லெவல். நான் சொல்கிற ஸ்டாப் லாஸ் இப்போதைக்கு கரண்ட் சினாரியோவில் நான் இந்த ட்ரெண்ட் லைனை நான் எடுத்துடுறேன். இட் இஸ் 24,750. இந்த இதை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்னு நினச்சால் ட்ரேட் பண்ணலாம். இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற வியூ. ஸோ ஞாபகம் வச்சுங்க, டே சார்ட்டில் இட் இஸ் மோர் ஆஃப் எ டவுன் ட்ரெண்ட். அண்ட் இதை வந்து வீக்லி சார்ட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் வியூஸ் வந்து ஒன்றும் பெருசாக மாறல. இப்போதைக்கு வந்து இந்த லெவலில் நம்ம பார்த்துக்கிட்டோன்னு சொன்னால் இட் இஸ் கிளியர்லி வீக்லி சார்ட்டில் வந்து இட் இஸ் ஆன் எ அப் ட்ரெண்ட். இட் இஸ் ஒன்லி எ கரெக்ஷன் மோடில் வந்து வந்திருக்கு. ஸோ டே சார்ட்டில் இட் இஸ் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. வீக்லி சார்ட்டில் இட் இஸ் ஆன் எ கரெக்ஷன் மோட். ஆஸ் லாங் ஆஸ் எந்த லெவல் நம்ம சொன்ன லெவல் தான். சே சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 24,500 530 520 இந்த லெவலை வந்து வீக்லி லெவலில் வந்து நீங்கள் சப்போர்ட்டாக வந்து எடுத்துக்கலாம். மறுபடியும் நான் சொல்கிறேன், டே சார்ட்கான சப்போர்ட் வேறு, வீக்லி சார்ட்கான சப்போர்ட் வேறு. அண்ட் கண்டினியூஸாக வந்து
லாஸ்ட் 4 வீக்ஸாக வந்து டவுன் ட்ரெண்டில் வந்திருக்கு. ரொம்ப நாள் கழித்து கண்டினியூஸாக 4 வீக்ஸ் டவுன் ட்ரெண்ட் வந்தது இதுதான் முதல் தடவை. அண்ட் லாஸ்ட் 2 டேஸாக மார்க்கெட் கீழே விழுந்துட்டுருக்கு வித் டீசென்ட் வால்யூம். அதாவது ரெகுலர் வால்யூமோட ஜாஸ்தி, பட் ஒரு பெரிய ஃபாலுக்கான கேரக்டர்ஸ் கிடையாது. இட் இஸ் மோர் ஆஃப் எ ப்ராஃபிட் டேக்கிங்கிறதை எடுத்துக்கலாம். இது கரண்ட் மந்த்துக்கான ஃபியூச்சர்ஸ். அடுத்த மந்த்துக்கான ஃபியூச்சர்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் மோர் ஆஃப் எ ரோல் ஓவர் நடந்துகிட்ருக்கு. அதை ஞாபகம் வச்சுங்க. நேற்றோட வீடியோ நீங்கள் பார்த்துருந்தால் கிளியர் கட்டாக நான் சொல்லியிருந்தேன். க்ளோஸ் டு அபவுட் 100 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மந்த்துக்கான ஃபியூச்சர்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 24,850 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஆகஸ்ட் மந்த்துக்கான ஃபியூச்சர்ஸ் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 24,950 960 ஜோனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 100 பாயிண்ட்ஸ் அப்சைடில் இருக்குது. இது பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் மோர் லைக் ஏ நிஃப்டி மாதிரி தான். பட் இங்கே வந்து 3 வீக்ஸ் தான் வந்து டவுன் வந்திருக்கு. 4th வீக் வந்து ஒரு டாப்பிங் டெயில் கொடுத்து இன்சைட் பாரில் இருக்குது. ஸோ நிஃப்டி எந்த அளவுக்கு வீக் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பேங்க் நிஃப்டி வீக்காக இல்லை, அது ஞாபகம் வச்சுங்க. ஸோ பேங்க் நிஃப்டி இஸ் மச் மோர் ஸ்ட்ராங்கர். இது வந்து வீக்லி சார்ட்டு. அண்ட் டே சார்ட்டில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். டே சார்ட்டில் வந்து உங்களுக்கு 54,900, இன்ஃபேக்ட் 54,955 இந்த பிவட்டுக்கான டவுன் சைடில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் வந்து உங்களுக்கு ஆக்சுவல் ஸ்டாப் லாஸ் நீங்கள் வந்து போடணும். இதை வந்து வீக்லி லெவலில் வேணாலும் நீங்கள் எடுத்துங்க. ரொம்ப லாங் ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த லெவலுக்கு கீழே வந்தால் தான் ஃபர்தர் டவுன் சைடுன்றது நம்ம எடுத்துக்கலாம். வேறஸ் நீங்கள் வந்து இன்ட்ரா டே ட்ரேட் பண்ணுறீங்க அதுன்னு சொன்னால் இதுதான் வந்து ஸ்டாப் லாஸாக இருக்கும். 56,360 350 அதை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வெயிட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கலாம், ஹோல்ட் பண்ணலாம். நீங்கள் கரண்ட் லெவலில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 200 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிறது வந்து ஃபின் நிஃப்டி. ஃபின் நிஃப்டியில் வந்து இப்போதைக்கு வந்து லாஸ்ட் 2 டேஸாக வந்து டவுன் சைடில் இருக்குது. இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக இருக்கணும். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 26,580 575 அது வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சால் ஹோல்ட் பண்ணலாம். ஞாபகம் வச்சுங்க. ஃபைனான்ஸ் செக்டர் பற்றி நான் வந்து தனியாக ஸ்பாட் போடுறேன். இது வந்து ஃபியூச்சர்ஸு. ஸ்பாட் போடும்போது உங்களுக்கு வந்து தெரியும் தட் ஃபின் நிஃப்டி தான். ஃபின் நிஃப்டின்னு சொல்கிறதோட ஃபைனான்ஷியல் செக்டர்ஸ். ஃபின் நிஃப்டி தனியாக வச்சுங்க. ஃபின் நிஃப்டி வந்து ட்ரேடபிள். என்கிட்ட கண்டினியூஸ் சார்ட் இல்லை, அதனால் இந்த மந்த்துக்கான சார்ட் மட்டும் நான் எடுத்து போட்டிருக்கேன். ஃபைனான்ஸ் செக்டர் மட்டும்தான் வந்து சூப்பர் டூப்பராக இருக்குது. இன்ஃபேக்ட் ஆஃப்டர் ஆல் செக்டார்ஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஃபைனான்ஸ் செக்டர் தான் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆட்டோ செக்டர். ஆட்டோ செக்டர் இட் இஸ் மோர் ஆன் ஏ சைட்வேஸ். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஆட்டோ செக்டரோட வீக்லி சார்ட் பார்க்கும்போதும் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டிஸ் கிடைக்கும். பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் வந்து நிற்கிது. நீங்கள் வந்து எடுத்து பாருங்களேன். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் அக்டோபர் நவம்பர் போன வருஷத்தில் இருந்து அந்த லெவலில் தான் வந்து இப்போதைக்கு நிற்கிது. அண்ட் சம்வேர் மே மாதத்தில் வந்து இந்த லெவல் வந்துச்சு. இது வந்து வீக்லி சார்ட்டு. பியூட்டிஃபுல் கன்சாலிடேஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுங்க. வித் யூகே கூட வந்து நம்ம வந்து ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். யூரோப் கூட கூடிய மோஸ்ட் லைக்லி வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டைம் பிடிக்கும். பட் யூஎஸ் கூட ஒரு அக்ரிமெண்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். அண்ட் ஏற்கனவே வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வந்து சொல்லிகிட்ருக்காங்க தட் அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸில் வந்து அடி வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ஆஃப் சைனாலேருந்து ரேர் எர்த் அந்த மேக்னெட்ஸ் வரமாட்டேங்குதுன்னு. அதே மாதிரி டிவிஎஸ் ஆகட்டும் பஜாஜ் ஆகட்டும் எங்களோட கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் வந்து நிற்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஃபர்தராக வந்து ப்ராபப்ளி இப்படி கீழே வந்துட்டு இப்படி போகுதா இல்லை இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு புல் பேக் வந்து ஃபர்தராக போகுதான்றதை நம்ம பார்க்கணும். பட் ஓவராலாக நான் வந்து இந்த சார்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஆன் நெக்ஸ்ட் ஒரு 1.5 2 இயர்ஸில் வந்து இதுக்கான டார்கெட் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 30 பக்கமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ எங்கே இருக்கிறோம்? 24ல் இருக்கிறோம். ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் 30-35% வந்து அப்சைட் மூவ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது வித்தின் 1 இயர் பீரியட். இது மனசில் ஞாபகம் வச்சுங்க. வாட் எவர் கரெக்ஷன்ஸ் வந்தாலும் இட் இஸ் மோர் ஆன் ஏ டெம்ப்ரவரி பேஸிஸில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆட்டோ செக்டர் ஃபர்ஸ்ட் சார்ட்டு செக்டோரியல் அனாலிசிஸில் வேர் இட் ஷோஸ்
இட் இஸ் ஆன் ஏ சைட்வேஸ் மூவ்மெண்ட். ஆல்மோஸ்ட் எல்லாமே அதர் தென் ஃபைனான்ஸ் செக்டரை தவிர மீதி எல்லாமே வந்து எய்தர் இட் இஸ் ஆன் ஏ டவுன் சைட் ஆர் ஆன் ஏ சைட்வேஸ். இது மனசில் ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பார்க்குறது வந்து கன்சம்ஷனும் ஆட்டோ செக்டரும் ஆல்மோஸ்ட் ஒரே பேட்டர்னில் தான் வந்து நிற்கிது. ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இதுவும் வந்து அதே கன்சாலிடேஷன் பேசிஸில் தான் இருக்குது ஃபார் லாஸ்ட் 1.5-2 months பீரியடில். லாஸ்ட் 2 months பீரியடில் வந்து இட் இஸ் ஆன் எ கன்சாலிடேஷன் பேசிஸ் அண்ட் பெரிய மாற்றம் கிடையாது. ஆட்டோ செக்டருக்கு என்ன சொன்னோன்னா அதே டயலாக் தான் இங்கேயும் பொருந்தும். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து வீக்லி சார்ட்டு, டே சார்ட்லேயும் இதே பேட்டர்ன் தான் வந்து இருக்குது. ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. எக்ஸப்ட் தட் வீக்லி சார்ட்டில் ஒரு கன்சாலிடேஷன் நடந்துகிட்ருக்கு, டே சார்ட்டில் வந்து ஒரு கன்சாலிடேஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. கமாடிட்டிஸ் மேபி ஒரு செக்டராக நம்ம வந்து பார்க்க வேணாம், பட் ஸ்டில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இட் இஸ் ஸ்டில் ஆன் எ கிளியர் கட் அப் ட்ரெண்டில் தான் வந்து இருக்குது. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆன் எ கிளியர் கட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. எக்ஸப்ட் நம்ம வந்து லாஸ்ட் 2 days எஸ்பெஷலி ஃப்ரைடே அன்றைக்கி நம்ம வந்து மேஜர் ஃபால் பார்த்தோம். 2-3 ஸ்டாக்கு எஸ்பெஷலி ரிலையன்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இல்லை சில கமாடிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து டவுன் சைடில் வந்து காட்டியிருக்கு. ரிலையன்ஸை வந்து பேசிக்லி இட் வில் பி மோர் ஆன் தி எனர்ஜி செக்டர், நாட் ஆன் தி கமாடிட்டி சைட். கமாடிட்டி சைடில் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதானி கிரீன் வந்து பெருசாக விழுந்திருக்கு, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் பெருசாக விழுந்திருக்கு, ராம்கோ சிமெண்ட்ஸு, ஐஓசி, ஸ்ரீ சிமெண்ட்டு இவங்களாம் வந்து பெருசாக கீழே விழுந்தனால அந்த செக்டாரோட அனாலிசிஸில் வந்து பெருசாக வந்து பாதிப்பு வந்திருக்கு. ஞாபகம் வச்சுங்க, ஸ்டில் ஆன் ஏ டே சார்ட்லேயும் சரி வீக்லி சார்ட்லேயும் சரி அப் ட்ரெண்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் டிஸ்ட்ராய் ஆகல எக்ஸப்ட் ஃபார் ஃப்ரைடேயோட அந்த ஒரு சிங்கிள் மூவை தவிர. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து எனர்ஜி செக்டர். இது ரிலையன்ஸ் நீங்கள் சொல்கிறீங்களா, இட் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் ரிலையன்ஸ், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஐஓசி அந்த இதில் வந்து ஒரு பிரச்சனை. இதை வந்து பேசிக்காக யூரோப் வந்து இந்தியா மேலே போட்ட சாங்ஷனுக்கான டென்ஷன்ஸ் வந்து காட்டுது. ஸோ வி நாட் ஹாவ் டு வரி. இப்போதைக்கு நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் இட் இஸ் இன் ஏ கம்ஃபர்ட் ஜோனில் தான் நிற்கிது. ப்ராபப்ளி நம்மளுக்கு வந்து எனர்ஜி வந்து மோர் ஆஃப் ஏ அட்வான்டேஜாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, ரஷ்யா ஹேஸ் ஆல்ரெடி கிவன் ஏ ஷாக் டு யூரோப். கம்ப்ளீட்டாக வந்து கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ நோ மோர் கேஸ் இஸ் இம்போர்ட்டட் ஆர் எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் ரஷ்யா. அவங்களுக்கு வந்து ரொம்ப தேவை, பட் இவங்க வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, மோஸ்ட் லைக்லி மண்டே டியூஸ்டேக்கு உள்ள ரஷ்யா வந்து ஆயில் எக்ஸ்போர்ட்டையும் வந்து ஃபுல்லாக நிப்பாட்ட போகிறதாக ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ தட் உலகத்தில் வந்து ஆயில் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக ஷூட் ஆகட்டும், உங்களுக்கெல்லாம் வயிற்றொலி வரும்போது தான் வந்து இந்த சாங்ஷன்ஸ் போடுறத நிப்பாட்டுவீங்கன்ற மாதிரி ரஷ்யா வந்து ஒரு ஷாக்கர் கொடுக்க போகிறதாக பரவலான ஒரு நியூஸ். அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் ஆயில் ப்ரைஸ் தார்மாராக மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாமே வந்து சரியறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஞாபகம் வச்சுங்க மனசில். அடுத்தது வந்து ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் சூப்பர் டூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து டே சார்ட்டில் பார்க்கக்கூடாது. யூ ஷுட் see it on a வீக்லி சார்ட். இதான் வந்து வீக்லி சார்ட். என்ன அழகாக இருக்குது பாருங்களேன். எங்கேயாச்சும் வந்து ஒரு பெரிய சரிவு இருக்கா 2020 ரைட்? கிளியர் கட் ரன். அண்ட் எஸ்பெஷலி லாஸ்ட் ஜான்வரியிலேருந்து எடுத்துங்களா, ஜான்வரி எண்டிலேருந்து இட் இஸ் மேக்கிங் எ வெரி கிளியர் அப் மூவ் ரைட். அண்ட் வீக்லி சார்ட்டில் எந்த விதமான இப்போதைக்கு மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போதைக்கு வந்து எந்த விதமான வீக்னஸ் காட்டல. ப்ராபபிள் ஸ்டாப் லாஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா 26,200 220 அந்த ஜோனில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். டே சார்ட்டில் வந்து இட் இஸ் மோர் ஆன் ஏ கன்சாலிடேஷன் மோட். சூப்பர் கன்சாலிடேஷன் மோட். வேறு என்னங்க வேணும்? இது மாதிரி வந்து ஒரு சார்ட் கிடைக்கிறது வந்து மிக மிக கஷ்டம். நாளைக்கு இதை வந்து ஒரு பெரிய வால்யூமோட கீழே உழுவுது ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் ஆன் திஸ் செக்டார்னால் மாறத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஆஸ் ஆஃப் நவ் இருக்கிற அத்தனை செக்டார்ஸ்லேயுமே வந்து இந்த ஒரு செக்டார் தான் வந்து இட் லுக்ஸ் ஸ்ட்ராங்கர். ஆனால் இதுவும் வந்து ஓவரால் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஆன் ஏ சைட்வேஸ். ஞாபகம் வச்சுங்க, நம்ம பார்த்த எல்லாமே வந்து சைட்வேஸில் இருக்கிற செக்டார்ஸ் தான் நம்ம பார்த்தோம். ஆட்டோ ஆகட்டும், கன்சம்ஷன் ஆகட்டும், எனர்ஜி வந்து டவுன் சைடில் இருக்குது.
ஃபின் சர்வீசஸ் இட் இஸ் ஆன் எ சைட்வேஸ் மூமெண்ட். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பார்க்குறது வந்து மெட்டல்ஸ் இஸ் ஆல்சோ ஆன் எ சைட்வேஸ் எக்ஸப்ட் ஃபார் ஃப்ரைடேயோட மூவ். ரைட், ஃப்ரைடேயோட மூவ் வந்து டவுன் சைடில் இருக்குது. இந்த டவுன் சைடுக்கான மூவ் வந்து மெயின்லி பிகாஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸிங்னால் வந்தது. பட் ஆஸ் சச் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸு நீங்கள் வந்து வீக்லி சார்ட்டில் போடும் போதும் உங்களுக்கு தெரியும். வீக்லி சார்ட்டில் வந்து இட் இஸ் மோர் ஆன் ஏ கன்சாலிடேஷன் மோடில் தான் இருக்குது. எந்த விதமான நெகட்டிவ் சைட்லேயும் காட்டல. வீக்லி வந்து ஸ்டில் இட் இஸ் இன் அப் மூட் அண்ட் லாஸ்ட் 3 வீக்ஸாக வந்து இட் இஸ் ஆன் ஏ கன்சாலிடேஷன் மோட். ஸோ மெட்டல் செக்டாரும் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இட் இஸ் மோர் ஆன் ஏ அப் சைடில் தான் இருக்குது எக்ஸப்ட் ஃபார் லாஸ்ட் இந்த இது வந்து டவ் தியரியில் ப்ரீவியஸ் ஹையை வந்து உடைக்கல. ப்ராபபிள் டவுன் சைடில் வந்து உடச்சிச்சின்னு சொன்னால் மேபி நெகட்டிவ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அட் திஸ் மூமெண்ட் இந்த மூமெண்ட் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இட் இஸ் ஆன் ஏ அப் மூவில் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து ஃபார்மா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ரைடே அன்னைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டனால் ஊரே வந்து கீழே விழுந்திருந்தாலும் ஃபார்மா வந்து இட் வாஸ் ஆன் ஏ வெரி ஸ்ட்ராங் அப் மூவில் இருந்துச்சு. ஃபார்மா இஸ் இன் அப் மூவ் லைக் மெட்டல். இதுவும் வந்து ப்ரீவியஸ் ஹையை வந்து உடைக்கல அண்ட் ப்ராபபிள் டவுன் சைடில் வந்து உங்களுக்கு இதான் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக இருக்கும். வீக்லி சார்ட்லேயும் நல்லா இருக்குது, டே சார்ட்லேயும் ஆஸ் ஆஃப் நவ் லுக்ஸ் வெரி குட். ஃபார்மா செக்டாரில் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. த என்டையர் திங் இஸ் ரீடெஸ்டட் அண்ட் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபார்மா செக்டார் ஆஸ் ஆஃப் நவ் லுக்ஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் அப்மூவ்க்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 24,400 450 வரைக்கும் போகிறதுக்கான அதிகபட்சம் வாய்ப்புகள் உண்டு. சரியா, இதுதான் வந்து லெவல் ஃபார்மாவோட பொறுத்த வரைக்கும். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பார்க்குறது பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸில் நிறைய கரெக்ஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. அண்ட் டே சார்ட்டில் வந்து ஸ்டில் த என்டையர் ஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஃப்ரைடே ஒரு மூவ் வச்சுக்கிட்டு நம்ம வந்து எதுவுமே பேச வேணாம். ஃப்ரைடே இட் வாஸ் மோர் ஆஃப் எ பேனிக்ன்றதை நம்ம சொல்லலாம். அண்ட் டோன்ட் ஹாவ் டு வரி ஆஸ் ஆஃப் நவ் 1ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தால் ப்ராபப்ளி வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கலாம். அதுக்கோசரம் நம்ம வந்து ஸ்டாப் லாஸை வந்து விட்டுட்டு வெயிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பட் ஆஸ் ஆஃப் திஸ் மூமெண்ட் எக்ஸப்ட் ஃபார் ஃப்ரைடேஸ் ஃபால் அந்த ஒரு ஃபாலை மட்டும் கொஞ்சம் நவுத்தி வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இட் இஸ் ஆன் ஏ சைட்வேஸ். இதே சார்ட்டை வந்து அதாவது பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸை வந்து வீக்லி சார்ட்டில் பார்க்கும் போதும் யூ லுக் வெரி கிளியர். ரைட், ஒரு நல்ல ஒரு ரேலி போய் இட் இஸ் ஆன் எ டைம் கரெக்ஷன் மோட் அண்ட் அப்சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ப்ராபப்ளி இட் ஆல் டிபெண்ட்ஸ் ட்ரம்ப் என்ன பண்ண போகிறாருன்றது. ஆஸ் ஆஃப் நவ் சார்ட் லுக்ஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். இதுக்கு அடுத்தபடியாக பப்ளிக் செக்டர் பேங்க்ஸும் வந்து சூப்பர் டூப்பராக இருக்குது. இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு லெவலில் உடைக்கிறதுக்கோசரம் வெயிட்டிங்கில் இருக்குது. லைக் ஆட்டோ செக்டர்ஸ் இதுவும் வந்து ஒரு கன்சாலிடேஷன்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஜோனில் வந்து நிற்கிது. அண்ட் லாஸ்ட் வந்து ஒரு 8 to 10 வீக்ஸில் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆன் ஏ கன்சாலிடேஷன்ஸ் மோட். இதுலேயும் வந்து 2 விதமான லேயர்ஸ் இருக்குது. அண்ட் டே சார்ட்டில் வந்து இட் ஹஸ் டன் அ பியூட்டிஃபுல் கன்சாலிடேஷன்ஸ் அண்ட் அப்மூவ் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, ஆஃப்டர் இந்த டேரிஃப் மேட்டர் முடிஞ்சோடனே கவர்மெண்ட்டோட மேஜர் ப்ராப்ளம் வந்து வில் பி வித் ரெஸ்பெக்ட் டு ரஷ்யன் ஆயில். இந்த 2 விஷயத்த வந்து சார்ட் அவுட் பண்ணிடுச்சு கவர்மெண்ட்டுன்னு சொன்னால் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸில் வந்து ஒரு மேஜர் மூவ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது இன்சைட் நியூஸ்ன்னு எடுத்துங்க, இல்லை தெருவோரமாக போகும்போது காதில் கேட்டன்றதை நீங்கள் எடுத்துங்க, இது வேணால் எடுத்துங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் பிளானிங் எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸையும் சேர்த்து ஒரு 4 வெரி ஸ்ட்ராங் பேங்க்கை வந்து உருவாக்கணும், வேர்ல்ட் கிளாஸ் பேங்க்கை வந்து உருவாக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி ஏதாச்சும் ஒரு மூவ் வந்துச்சுன்னு சொன்னால் பிச்சுட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இது மனசில் வந்து வச்சிங்க. இது கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது. சார்ட்டை வச்சியும் சார்ட்டை வச்சு நீங்கள் சொல்லணும்னு சொன்னால் மந்த்லி சார்ட்டை வச்சுக்கிட்டு பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸில் நீங்கள் எடுத்து பாருங்கள். திஸ் இஸ் த மூவ். இந்த மூவ் வரத்துக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் இதுதான் வந்து டார்கெட்.
இப்போ எங்கே இருக்கிறோம்? 7,000ல் இருக்கிறோம். 9,500 33% வந்து அப் போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்க்கான சார்ட் வந்து காட்டுது 30% அப்சைடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. ஞாபகம் வச்சுங்க, கம்ப்ளீட் பொருளாதார சைடில் வந்து ஒரு மேஜர் தேக்கு நிலை மந்த நிலை இருக்கும் போதும் பப்ளிக் செக்டர் பேங்க் மட்டும் இது மாதிரி தூக்குதுன்னு சொன்னால், தூக்கிறதுக்கான அறிகுறி இருக்குன்னு சொன்னால் ஏதோ ஒரு நல்ல செய்தி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து சர்வீஸ் செக்டர். சர்வீஸ் செக்டரில் நீங்கள் வந்து இது மந்த்லி சார்ட் பார்த்துருக்கீங்க. இது டபுள் டாப்னு சொல்லுங்கள், ட்ரிபிள் டாப்னு சொல்லுங்கள், அதை பற்றி நான் யோசிக்கல. நீங்கள் வந்து மந்த்லி சார்ட்டில் வந்து ஒரு டபுள் டாப் கொடுத்து மேலே வந்து கீழே வந்துட்டுருக்கு. வீக்லி சார்ட்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங் அப் மூவ் போயிட்டு ஒரு இன்சைட் பார் வந்து கொடுத்துருக்கு. இட்ஸ் மோர் ஆஃப் அவுட் சைட் பார்னு தான் நம்ம சொல்லணும். 3 வீக்ஸ் டவுன் வந்துட்டு 4th வீக்கில் வந்து பயங்கர வந்து ஒரு போராட்டத்தில் நிற்கிது. ப்ராபபிள் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ராங் அப் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வரைக்கும் பார்த்த சார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மோர் ஆஃப் ஏ சைடு வேஸில் தான் இருந்துச்சு. அப் ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட்டை வந்து எதுவுமே இல்லை. இட் இஸ் ஆல் ஆன் ஏ சைடு வேஸில் தான் இருக்குது, இல்லை சைட்வேஸில் வந்து டவுன் சைடில் வந்து இருக்குது. ஸோ ஸ்ட்ராங் அப் மூவ்ன்றது எந்த செக்டாருமே வந்து காட்டல. இன்னும்லாம் நம்ம பார்க்க போகிறது அத்தனையுமே வந்து ஸ்ட்ராங் டவுன் சைடில் இருக்கிறது. ஏற்கனவே நம்ம வந்து எனர்ஜி செக்டாரை வந்து நம்ம பார்த்துருந்தோம். எனர்ஜி செக்டார் இஸ் ஆன் ஏ டவுன் சைட். இது வந்து நம்ம வீக்லி சார்ட்டில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இட் இஸ் ஸ்டில் ஆன் ஏ சைட்வேஸ்ன்னு தான் நம்ம வந்து சொல்லணும். டவுன் சைடுன்றது நம்ம இட் இஸ் ஒன்லி ஆன் ஏ டே சார்ட்டில் வந்து டவுன் சைடுன்றது நம்ம எடுத்துக்கலாம். டவுன் சைடில் வந்து இட் இஸ் எக்ஸாக்ட்லி ஆன் தி சப்போர்ட் ஜோனில் வந்து நிற்கிது. ப்ராபப்ளி மண்டே அன்னைக்கு அந்த டவுன் சைடு வந்து ஃபர்தராக உடையறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எனர்ஜி செக்டாரில் இருக்கிற இண்டிவிஜுவல் சார்ட்ஸை வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் ஷோஸ் ஸ்ட்ராங் டவுன் சைடில் இருக்குது. அதனால தான் இதையும் வந்து டவுன் சைடில் போட்டிருக்கேன். தோ வீக்லி சார்ட்டில் வந்து இட் இஸ் ஆன் ஏ சைட்வேஸ். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிறது வந்து எஃப்எம்சிஜி. எஃப்எம்சிஜி இஸ் கிளியர் கட் டவுன் சைடில் வந்து இருக்குது. நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து டே சார்ட்டு எஃப்எம்சிஜி. இட் இஸ் ஷோயிங் எ வெரி கிளியர் கட் டவுன் சைட். அண்ட் வீக்லி சார்ட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டனாலும் இட் ஷோஸ் எ கிளியர் டவுன் சைட் தான் வந்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கு. தோ மறுபடியும் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க. தோ இட் இஸ் ஆன் எ வீக்லி சார்ட்டில் வந்து இட் இஸ் மோர் ஆன் எ கன்சாலிடேஷன் இருக்குது. பட் அப்சைடுக்கான ஸ்ட்ரென்த்து கிடையாது. அதனால தான் இதை வந்து இந்த கேட்டகரியை வந்து மோர் ஆஃப் ஏ சைட்வேஸ்ன்னு நான் போடாத மோர் ஆன் ஏ டவுன் சைடுன்றது நான் வந்து போட்டிருக்கேன். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து எடுத்துக்கிறது வந்து நிஃப்டி இன்ஃப்ரா. நிஃப்டி இன்ஃப்ராவை நம்ம வந்து வீக்லியில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இட் இஸ் கிவிங் எ வெரி கிளியர் கட் சிக்னல் தட் இட் இஸ் ஆன் ஏ டவுன் சைட் அண்ட் ஸ்ட்ராங்காக லாஸ்ட் வீக். தோ வீக்லி சைடில் வந்து இன்னமும் ப்ரீவியஸ் லெவலை வந்து உடைக்கலை. பட் இண்டிகேஷன்ஸ் ஷோஸ் தட் இட் இஸ் ஆன் ஏ கிளியர் கட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இன்னமும் ஞாபகம் வச்சுங்க, வீக்லி சார்ட்டில் வந்து ப்ரீவியஸ் லோவை வந்து உடைக்கல. பட் டே சார்ட்லேயும் சரி ஃப்ரைடேனைக்கான கேண்டல்லையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இட் இஸ் ஷோயிங் எ வெரி கிளியர் கட் டவுன் ட்ரெண்ட். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஐடி செக்டார்ஸ் வந்து கிளியர் டவுன் ட்ரெண்டில் வந்து நிற்கிது. கிளியர் டவுன் சைடில் வந்து நிற்கிது, உடச்சி அப்படி கீழே நிற்கிது. ஐடி செக்டாரில் வந்து மெயின் ஹெவி வெயிட்ஸ் யார்? டிசிஎஸ், இன்ஃபோசிஸ். நல்ல ரிசல்ட் கொடுத்தோம், பேருக்கோசரம் மேலே தூக்கி இருக்கிறாங்களபடி கீழே வரதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. அதில் விப்ரோ, பர்சிஸ்டண்ட்டு, இன்னும் 2-3 ஸ்டாக்ஸை தவிர டெக் மஹேந்திரா இவங்கள தவிர மீதி எல்லாமே வந்து டவுன் சைடில் வந்து இருக்குன்றது மனசில் ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பார்க்குறது வந்து மீடியாவும் வந்து கிளியர் டவுன் சைடு காட்டிகிட்டு இருக்கு. அண்ட் அன்லைக் ஐடி இது வந்து மைல்டு டவுன் சைடு. ஐடி வந்து வெரி ஸ்ட்ராங் டவுன் சைடில் இருக்குது, இது வந்து மைல்டு டவுன் சைடில் இருக்குது. ஃபர்தர் டவுன் சைடு போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டே சார்ட்லேயும் வந்து இன்னும் ப்ரீவியஸ் லோ வந்து உடைக்கல. இட் இஸ் மோர் ஆன் ஏ சைட்வேஸ் வித் டெண்டன்சி டு கோ டவுன்ன்றது மனசில் ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து மிட் கேப் ஸ்டாக். நான் வந்து மிட் கேப்பில் வந்து மிட் கேப் 100 தான் நான் வந்து எடுக்கிறேன். மிட் கேப் 100 வந்து கிளியராக வந்து டவுன் ட்ரெண்டுக்கான சைன்ஸ் வந்து காட்டிகிட்டு இருக்கு. தோ வீக்லி சார்ட்டில் வந்து இட் இஸ் மோர் ஆன் ஏ சைட்வேஸில் தான் இருக்குது. பட் இது வந்து பிரேக் டவுன் ஆகிருக்கு. ஞாபகம் வச்சுங்க, ஃப்ரைடே வந்து ப்ரீவியஸ் பிவட்டை வந்து உடச்சி கீழே வந்திருக்கு. இட் ஹஸ் broken down தி ஸ்ட்ரக்சர்.
ஸோ அது வந்து மோர் ஆன சைட்வேஸ்ன்னு எடுத்துகிட்டு போகிறதோட மோர் ஆன வீக்னஸ் சைடில் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிறது வந்து ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ். ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸில் வந்து ஒன்றும் பெரிய தெம்பு கிடையாது. தோ ஆல்மோஸ்ட் ஒரு 8-10 வீக்ஸு இட் இஸ் மோர் ஆன் சைட்வேஸில் தான் இருக்குது வீக்லி சார்ட்டில். பட் ஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து இட் இஸ் ஷோயிங் சைன்ஸ் ஆஃப் வீக்னஸ். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி வந்து ஒரே ஒரு ஸ்டாக், ரைட்? ஹெச்டிஎஃப்சிக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைடில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஹெச்டிஎஃப்சியை வந்து எல்லாத்தையும் என்கேஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹெச்டிபியை வந்து பப்ளிக் இஷ்யூ போட்டாச்சு. என்எஸ்டிஎல்ல வந்து அவங்க வந்து ஆஃப்லோட் பண்ணுறாங்க அவங்களோட பொசிஷன்ஸை. நீங்கள் மார்க்கெட்லலாம் நீங்கள் வாங்கினீங்க தெரியுங்க, நாங்கள் கூட விற்றோம். என்எஸ்டிஎல் ஸ்டாக்கை வந்து ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டு, அதாவது ப்ரீ ஐபிஓ வாங்கினதில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டாக்ஸ் வந்து விற்றது வந்து ஹெச்டிஎஃப்சி. அண்ட் ஐபிஓவில் கூட அவங்க வந்து இறக்குறாங்க அவங்களோட ஃபண்டு. அப்போ ஹெச்டிஎஃப்சிக்கு உள்ள ரைட் ஒரு 4000லேருந்து 5000 கோடி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்பயுமே இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இதெல்லாம் வந்து ப்ராஃபிட் பண்ணுற இது ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து இவங்க வந்து இது மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அந்த ஸ்டாக்ஸில் வந்து வர லாபத்தை வந்து கம்பெனிக்குள்ளே வரும். ஸோ ப்ராபப்ளி நெக்ஸ்ட் குவார்ட்டரில் வந்து தேல் ஹேவ் ஒன் டைம் ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் வந்துச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டாக அது எல்லாமே வந்து மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஆகணுன்றது அவசியம் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கோர் பிஸ்னஸில் வந்து என்பிஐ எவ்வளோ இருக்குது, அதாவது வராக்கடன், ரெண்டாவது வந்து எவ்வளோ வந்து அட்வான்சஸ் கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ லோன் வெளியில் கொடுத்துருக்குறாங்க. இது 2 தான் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் முக்கியம். 1. ரெண்டாவது வந்து அவங்களோட கோர் பிஸ்னஸில் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரீவியஸ் குவார்ட்டரில் வந்து தே ஹவ் கிவன் அ வெரி குட் ரிசல்ட். பட் நம்பர்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து வெளியில் நம்பிக்கை கொடுக்கல. ஸோ ப்ராபப்ளி வி மே சி சம் கைண்ட் ஆஃப் வொலட்டாலிட்டி ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ். இதுக்கு அடுத்தபடியாக ஃபைனலாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ஸ்மால் கேப் 100. ஸ்மால் கேப் 100 வந்து வீக்லி சார்ட்லேயும் வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் டவுன் ஆகிருக்கு. இதான் வந்து பிரேக் டவுன் ஆன லெவல். அண்ட் டே சார்ட்டில் வந்து கிளியர் கட் டவுன் ட்ரெண்டை வந்து காட்டிகிட்ருக்கு. ரைட், கிளியர் கட் டவுன் ட்ரெண்டை வந்து காட்டிகிட்ருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். செக்டோரியல் அனாலிசிஸ் பண்ணும் போதும் கிளாரிட்டிஸ் கிடையாது. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து மோர் ஆன் எ டவுன் சைட் டு சைட்வேஸில் இருக்குது, எக்ஸப்ட் ஃபார் 1 or 2, ரைட்? சர்வீஸ் செக்டர், அதாவது சர்வீஸ் செக்டர், ஃபைனான்ஸ் செக்டர் அண்ட் ஃபார்மா, இந்த 3 ஸ்டாக் செக்டரை தவிர மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஆர் ஆன் எ சைட்வேஸ் டு வீக்னஸ். அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 7 செக்டர்ஸ் வந்து வீக்னஸ் சைடில் வந்து இருக்குது. இட் இஸ் மோர் ஆஃப் எ டவுன் சைட் டு சைட்வேஸ் அண்ட் ஃபர்தர் டவுன் சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி காட்டுது. அப்போ ஓவரால் மார்க்கெட்டோட சூழ்நிலை என்ன நான் சொல்ல வேணாம், உங்களுக்கே தெரியும். மெஜாரிட்டி வந்து இட் இஸ் மோர் ஆன் எ வீக்னஸ் சைடில் இருக்குது. நான் வந்து ஸ்ட்ராங் டவுன் சைடுன்றது நான் சொல்ல, ரைட்? மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கான எந்த விதமான சிம்டம்ஸும் காட்டல. பட் இட் இஸ் மோர் ஆன் எ வீக்னஸ் சைடில் வந்து இருக்குது. ஃபர்தர் அப்சைட் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் லிமிட்டடாக இருக்குது. அன்டில் அன்லஸ் ட்ரம்ப்ன்ற ஒரு நபர் ஏதாச்சும் ஒரு 1ஆம் தேதி அன்றைக்கி ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தால் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓவரால் மார்க்கெட் ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.